வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா பரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் செல்லும் அனுர, சஜித்துக்கு மோடியிடமிருந்து அழைப்பு. கிராமிய மக்களை தேசிய பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த நடவடிக்கை, பிரதமர் தெரிவிப்பு. கொட்டாஞ்சேனியில் துப்பாக்கிச்சூடு, நள்ளிரவில் பதட்டம். அம்பாந்தோட்டையில் பாரிய தொகை போதைப்பொருள் மீட்பு. அமெரிக்காவில் கோப்பியின் விலை சடுதியாக அதிகரிப்பு. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். சர்வதேச வெசாக் தினத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வியட்நாம் செல்லவுள்ளார். சர்வதேச வெசாக் தினத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை வியட்நாம் செல்கின்றார். உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பௌத்த நுண்ணறிவு என்ற துணைப்பொருளில் 2025 சர்வதேச வெசாக் தினம் இம்முறை கொண்டாடப்படுகின்றது. சுமார் 80 நாடுகளின் பிரதிநிதிகள் சர்வதேச வெசாக் தினத்தில் பங்கேற்க உள்ளனர். கோசி மின்னகரில் அமைந்துள்ள வியட்நாம் பௌத்த நிலையத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச வெசாக் தினம் மற்றும் சர்வதேச அறிவியல் மாநாட்டில் சுமார் 1000 சர்வதேச பிரதிநிதிகள் உட்பட 2000 பேர் வரை பங்கேற்க உள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சில நாடுகளின் தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்படுகின்றனர். 2017ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகளின் அனுசரணையுடனான சர்வதேச வெசாக் வைபவம் இலங்கையில் இடம்பெற்றபோது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்தார். இவ்வாறானதொரு நிலையில் 2025ஆம் ஆண்டு சர்வதேச வெசாக் தினத்தை மே மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வியட்நாமில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் சிறப்பு விருந்தினராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை டெல்லிக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த வார இறுதியில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது டெல்லி விஜயத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டது. கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் சுமார் 30 நிமிடங்கள் வரை இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இந்த தருணத்தில் இலங்கைக்கு எத்தகைய உதவியை இந்தியாவிடமிருந்து எதிர்பார்க்கின்றீர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் வினவியுள்ளார். இதற்கு பதிலளித்த சஜித் பிரேமதாச, கோவிட் பெரும் தொற்றின் போது அதன் பின்னரான பொருளாதார நெருக்கடியின் போதும் இந்திய உதவி கிடைத்திருக்காவிடின் இலங்கையால் இந்தளவு சீக்கிரம் மீண்டிருக்க முடியாது என கூறினார். எனவே எதிர்வரும் நாட்களிலும் பொருளாதாரத்தில் இருந்து மீள்வதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு இன்றியமையாதது என்பதையும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். கிராமிய மக்களை தேசிய பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் புதிய திட்டங்களை ஆரம்பித்து கிராமிய மக்களை தேசிய பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த தேவையான முதலீடுகளை கிராமங்களுக்கு கொண்டு வர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். மன்னார் நானாட்டான் பகுதியில் இடம்பெற்ற பொதுமக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை கூறினார். இதன்போது ஒரு தனி கட்சி அரசாங்கத்தை அமைத்து அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்துவது இதுவே முதல் முறை என பிரதமர் தெரிவித்தார். மக்கள் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை பாதுகாத்து அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். வங்குரோத்து நிலை என்ற முத்திரையை உத்தியோகபூர்வமாக அகற்றுவதில் அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளது எனவும் பிரதமர் தெரிவித்தார். அத்துடன் வரவு செலவு திட்டத்தில் 2 முக்கிய விடயங்களை நிறைவேற்ற விரும்பியதாகவும் பிரதமர் கூறினார். ஒன்று, பொருளாதார அபிவிருத்திக்கு தேவையான உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது. அடுத்தது, பொருளாதார சிக்கல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை அதிகரிப்பது என்பனவாகும். இதற்காக அசுவசிம அளவை அதிகரித்ததுடன் காலப்பகுதியையும் நீடித்ததாக பிரதமர் சுட்டிக்காட்டினார்.
மேலும் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதிக அளவு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணம் இளவாலை வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திற்கு ஆளுநர் நா. வேதநாயகன் புகழாரம் சூட்டினார். வெளிப்படைத்தன்மையுடன் இயங்குவதால் இளவாலை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இன்னமும் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் புகழாரம் சூட்டினார். இளவாலை மக்கள் ஒன்றிய அமைப்பின் பிரதான நிதி பங்களிப்புடனும் அமரர் மருத்துவர் மோகன் அவர்களது நண்பர்கள் மற்றும் அவரது உறவினர்களினதும் நிதி பங்களிப்புடனும் இளவாலை வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட வைத்தியர் மோகன் ஞாபகார்த்த உள்ளக விளையாட்டரங்கம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது இளவாலை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பல சேவைகளை முன்னெடுத்து வருவதாக ஆளுநர் கூறினார். அத்துடன் இன்றைய இளையோருக்கு பொழுதுபோக்கான வசதிகள் உரிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்கப்படாமையினால் சமூக பிறழ்வை நோக்கி செல்லுவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். ஆனால் இளையோரின் அவ்வாறான போக்கை மாற்றியமைக்கக்கூடிய ஒன்றாக இந்த உள்ளக விளையாட்டரங்கம் எதிர்காலத்தில் இருக்கும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் உள்ளக விளையாட்டரங்கு திறந்து வைக்கப்பட்ட பின்னர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்களையும் ஆளுநர் வழங்கி வைத்தார். இளவாலை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பல இளைஞர்களை தன்னகத்தை கொண்டொரு மிக சிறப்பான முறையிலே பல சேவைகளை ஆற்றி வருகின்றது. வெள்ளம் வருகின்ற பொழுதும் சரி, வேறு ஒரு அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுதும் சரி, ஒரு சிறப்பான சேவை ஆற்றி வருகின்றது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே அவர்கள் மிக முக்கியமாக பல பல தொண்டு நிறுவனங்களாக உருவாகினவை அழிந்து போயிருக்கின்றன, மீண்டும் நிறைய நிலைக்க முடியாமல் போயிருக்கின்றன, அல்லது அவர்கள் தங்களுடைய சேவைகளை செய்ய முடியாமல் போயிருக்கின்றன. அதுக்கு காரணம் அங்கு அவர்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றன. பல நிறுவனங்கள் ஏமாற்றுவதற்காகவே தோன்றி இருக்கின்றன. அது சில எனக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கின்றன. மத்திய மாவட்டங்களில் வேலை செய்கின்ற பொழுது பல நிறுவனங்கள் வெளிநாட்டவர்களை ஏமாற்றி இருக்கின்ற பல நினைவுகள் சிறப்பாக இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த இளவாலை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒரு மிக பெரிய ஒரு வெளிப்படைத்தன்மையோட செயற்பாடுவது மட்டுமல்ல, மற்ற நல்ல சிறந்த சமூக சேவைகளை ஆற்றிக் கொண்டிருப்பதனாலே அந்த சங்கம் தொடர்ந்தும் தமது வீடு நடை போட்டுக் கொண்டிருப்பது மேலே எல்லோருக்கும் பாராட்டுவதற்குரியது. தியாக தீபம் அன்னை பூபதியின் 37ஆம் ஆண்டு நினைவேந்தல் நேற்றைய தினம் நடைபெற்றது. தியாக தீபம் அன்னை பூபதியின் 37ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அதனை நினைவு கூறும் முகமாக கருணா ஐக்கிய விளையாட்டுக் கழக மைதானத்தில் பெண்களுக்கான கிராமிய விளையாட்டு நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றது. இந்த விளையாட்டு நிகழ்வினை கிரான் அபிவிருத்தி சங்கம், மகளிர் சங்கம் மற்றும் மட்டக்களப்பு தாயக செயலணி என்பன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது அன்னை பூபதியின் மகள் மங்கள விளக்கேற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் மரதனோட்டம், அஞ்சலோட்டம், கயிறு இழுத்தல், கிடுகு பின்னுதல், தேங்காய் துருவுதல் என பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றன. அத்துடன் அன்னை பூபதி பற்றிய பேச்சு மற்றும் கவிதை போட்டிகள் என்பனவும் நடைபெற்றது. போட்டி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு பெறுமதி வாய்ந்த பரிசு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கை தமிழரசு கட்சியின் மண்முனை பெற்று ஆரையம்பதி பிரதேச சபைக்கான வேட்பாளர் அறிமுகம் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பு கிரான்குளத்தில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிமுகமும் தேர்தல் பிரசார கூட்டமும் நேற்று கிரான்குளம் தனியார் விடுதி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. மண்முனை பெற்று ஆரையம்பதி பிரதேச சபைக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் முகமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வின் போது வேட்பாளர் அறிமுகம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து தமிழரசு கட்சியின் மண்முனை பெற்று பிரதேச சபைக்கான வட்டாரத்தில் இலங்கை தமிழர் கட்சியின் மூத்த உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது. உண்மையிலே இந்த ஆரையம்பதி பிரதேச சபையானது கடந்த 2018ஆம் ஆண்டு என்னுடைய கையை விட்டு நழுவி போனது மிகவும் ஒரு மனவேதனையான ஒரு விடயமாகவே பார்க்கின்றோம். ஆரையம்பதி பிரதேச சபையிலே ஆரையம்பதியிலே 4 வட்டாரங்களை நாங்கள் வென்றிருந்தோம். கிரான்குளத்தை ஒரு வட்டாரத்தை வென்றிருந்தோம். பாலங்குடாவிலே ஒரு வட்டாரத்தை வென்றிருந்தோம். இருந்த போதிலும் எங்களால் அந்த ஆரையம்பதி பிரதேச சபை கையிலே எடுக்கக்கூடிய ஒரு சூழல், மண்முனை பெற்ற பிரதேச சபை எங்களுடைய கைவசம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்னுடைய கையை விட்டு நழுவி போனது. அந்த வகையிலே இம்முறை நான் நினைக்கின்றேன், எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிலே நாங்கள் போட்டி போடும் அனைத்து பிரதேச சபைகளிலே
அதிகூடிய ஆசனங்களை வெல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. பண்டிகை காலத்தில் அவதானமாக செயற்படுமாறு விசேட வைத்திய நிபுணர் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார். காலத்தில் திடீர் விபத்துகள் காரணமாக அரசு வைத்தியசாலைகளில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் சமித ஸ்ரீதுங்க தெரிவித்தார். வாராந்தம் திடீர் விபத்துகள் காரணமாக அரசு வைத்தியசாலைகளில் 20,000 தொடக்கம் 24,000 வரையானவர்கள் உள்நோயாளர்கள் பிரிவில் சிகிச்சை பெறுகின்ற போதிலும் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 8 தொடக்கம் 16 வரையான பண்டிகை கால பகுதியில் இந்த எண்ணிக்கை 22,000 28,000 அதிகரித்துள்ளதாகவும் விசேட வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலத்தில் புத்தாண்டின் போது 28 முதல் 30,000 வரையிலான விபத்துகள் காரணமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாக விசேட வைத்திய நிபுணர் சமித ஸ்ரீதுங்க தெரிவித்தார். வீதி விபத்துகள், விலங்கு கடி, விஷம், உடலில் சேறுதல் மற்றும் வன்முறை சம்பவங்கள் அதிகரிப்பாகியவற்றால் இந்த விபத்துகள் ஏற்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் தெரிவித்தார். இந்த நாட்டில் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் பெரும்பாலான நோயாளிகளில் விபத்துக்கள் காரணமாக அனுமதிக்கப்படுவதாகவும் இது வருடத்திற்கு சுமார் 1 மில்லியன் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. 2019 ஆண்டில் இது 1.3 மில்லியனுக்கு அதிகமாக காணப்பட்டதாகவும் 2020 தொடக்கம் 2021 ஆண்டில் இந்த தொகையில் வீழ்ச்சி ஏற்பட்டாலும் இந்த எண்ணிக்கை 2022-2023 ஆண்டில் மீண்டும் அதிகரிப்பை காட்டியுள்ளதாகவும் விசேட வைத்திய நிபுணர் குறிப்பிட்டார். அடுத்து வரும் 5 தொடக்கம் 10 வருடங்களுக்குள் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் தற்போதைய கணக்கின்படி இது சுமார் 2 லட்சத்தை அண்மிக்கும் எனவும் விசேட வைத்திய நிபுணர் குறிப்பிட்டார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் ஒவ்வொரு 6 பேரில் ஒருவர் விபத்துகள் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாகவும் இந்த விபத்துகள் ஒவ்வொன்றும் தடுக்கக்கூடியவை எனவும் விசேட வைத்திய நிபுணர் கூறினார். பல்வேறு காரணங்களால் ஒவ்வொரு ஆண்டும் 1,40,000 தொடக்கம் 1,50,000 பேர் வரை இறக்கின்றனர் எனவும் விசேட வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த இறப்புகளில் 7% விபத்துகளால் ஏற்படுவதாகவும் கூறினார். இதனால் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறும் பாதுகாப்பான இடங்களில் விடுமுறையை கழிக்குமாறும் விசேட வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் நேற்று நள்ளிரவு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் நேற்று நள்ளிரவு 12:35 அளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து போலீசார் குறித்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனம் ஒன்றை கடத்தி செல்வதாக கிடைத்த தகவலுக்கு அமைவாக மட்டக்குழி பிரதேசத்தில் போலீசார் வாகனத்தை நிறுத்த முயன்றபோது சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து கொட்டாஞ்சேனை பகுதியில் வைத்து போலீசாரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. எவ்வாறாயினும் சந்தேக நபர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் வாகனத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் விசேட தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாந்தோட்டையில் பாரிய அளவிலான ஐஸ் மற்றும் கெரோயின் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. தங்காலை குடாவெல்ல மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து பிரீசர் லொரியொன்றில் போதைப் பொருளை கடத்தி செல்ல முயன்ற 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 100 கிலோவுக்கும் அதிகமான கெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அம்பாறை தெஹியத்தகண்டிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பரகஸ்வாவியில் நீராட சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். அம்பாறை தெஹியத்தகண்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரகஸ்வாவியில் நீராட சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் 29 வயதுடைய கிராந்துருக்கோட்டை பிரதேசத்தை சேர்ந்த அரச புலனாய்வு சேவை தலைமை அலுவலகத்தில் பணியாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் நண்பர்களுடன் நீராட சென்றிருந்த வேளையில் இவ்வாறு நீரில் மூழ்கி மரணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சடலம் தற்போது தெஹியத்தகண்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
தொடர்பென சர்வதேச செய்திகள். அமெரிக்காவில் கோப்பியின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி கொள்கை காரணமாக ஏப்ரல் 5 முதல் கோப்பி இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. கோப்பி இறக்குமதிக்காக ஆண்டுதோறும் அமெரிக்கா சுமார் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவிடுகின்றது. இதில் அதிக அளவான கோப்பி பிரேசில் மற்றும் கொலம்பியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. 2020 ஆண்டுடன் ஒப்பிடும்போது அமெரிக்க சந்தையில் கோப்பியின் விலை சுமார் $3 அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி பல நாடுகள் மீது விதித்த வரிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் அமெரிக்க சந்தையில் அனைத்து நுகர்வோர் பொருட்களின் விலைகளும் ஏற்கனவே அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்பென விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் இன்றைய போட்டியில் டெல்லி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி இன்று மோதவுள்ளன. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டி டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30க்கு ஆரம்பமாக உள்ளது. புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் மோதுகிறது. அக்சர் படேல் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் 4 ஆட்டங்களில் விளையாடி அனைத்திலும் வெற்றி பெற்று 8 புள்ளிகளுடன் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. நடப்பு தொடரில் தோல்வியை சந்திக்காத ஒரே அணியாக டெல்லி கேபிட்டல்ஸ் பலம் பெறுகிறது. டெல்லி அணி நடப்பு தொடரின் முதன்முறையாக சொந்த மைதானத்தில் விளையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. 5 முறை சாம்பியனான ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் தடுமாறி வருகிறது. அந்த அணி 5 ஆட்டங்களில் விளையாடி 1 வெற்றி 4 தோல்விகளுடன் 2 புள்ளிகள் பெற்று பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.